இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழிய, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோசுவா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு முதிர் வயதிலும் கனி கொடுப்பான். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். சங்கீதம் 92:15. முதிர் வயது என்பது சவாலும் பயமும் நிறைந்ததாக இருப்பதை மறுக்க முடியாது. முதிர் வயதுடன் கூடவே புதுமையான வியாதிகளும் சேர்ந்து நமது மூத்தோர்களை இன்று திக்குமுக்காட வைக்கிறது. முக்கியமாக ஏராளமான குடும்பங்களில் ஒன்றில் பிள்ளைகள் வெளிநாடுகளில் வசிப்பார்கள், அல்லது உள்நாட்டில் இருந்தாலும் பொறுப்பெடுக்க தயங்கும் பிள்ளைகள். இதனால் நமது மூத்தோர் முதியோர் இல்லத்தை நாட வேண்டிய கட்டாயம். பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை பராமரிப்பதற்கு ஆள் பற்றாக்குறைதான் இன்று பெரிய குறை. இப்படிப்பட்ட நெருக்கங்கள் மத்தியில் தமது எஞ்சிய வாழ்வை சில முதியோர் மனக்கசப்புடன் வாழுகிறார்கள். ஆனால் சிலரோ தாமும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கூட இருக்கிறவர்களையும் மகிழ்விப்பதையும் காணலாம். முதிர் வயதிலும் நம்மால் தேவனுக்கும் பிறருக்கும் பயனுள்ள வாழ்வு வாழ முடியும் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசுவா வயது சென்று முதிர்ந்த வயதினான பிற்பாடு கர்த்தர் அவனை பார்த்து, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் விஸ்தாரமாய் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் கைப்பற்ற வேண்டிய தேசத்தின் விபரத்தை கூறி, நீ சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட்டு கொடு என்றார். யோசுவா முதிர் வயதினனாகி விட்டதை அறிந்தும் கர்த்தர் அவரிடமே மேலும் பொறுப்பை கொடுத்தார் என்றால், அவரது முதிர்ந்த வயது தேவ கட்டளையை நிறைவேற்ற பலவீனப்பட்டு போகவில்லை. மாத்திரமல்லாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வயது ஒரு தடையல்ல என்பதும் விளங்குகிறதல்லவா? எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் கானானுக்குள் சென்றடைந்தது 2 பேர் மட்டுமே. அதில் ஒருவர் இந்த யோசுவா. மீதி பேர் அடுத்து வந்த சந்ததியாராகும். தன் பொறுப்பை நிறைவேற்றி முடித்த யோசுவா கர்த்தரை சேவிக்கும்படி ஜனங்களை ஊக்குவிப்பதை அதிகாரம் 24 வாசிக்கலாம். யோசுவா மரிக்கும்போது அவருக்கு 110 வயது. நீண்ட ஆயுசு, முதிர் வயது, ஆசீர்வாதமான வாழ்வு, இஸ்ரவேலரை மாத்திரமல்ல தன் குடும்பத்தையும் கர்த்தரை சேவிப்பதில் தன் முதிர் வயது வரைக்கும் உறுதிப்படுத்திய உத்தமமான தலைமைத்துவம். முதிர் வயதிலும் கனி தந்து தேவனை மகிமைப்படுத்த யோசுவாவுக்கு ஊன்றுகோலாக இருந்தது எது? முதலாக நாம் யோசுவாவை யுத்த வீரனாகவே காண்கிறோம். யாத்திராகமம் 17:13. மோசேயுடன் கூடவே இருந்தது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். 33:11. ஆக முதிர் வயதின் கனி கொடுக்கும் வாழ்வு ஆரம்பித்தது அவனுடைய இளமை காலத்திலிருந்தே ஆகும். சிறுவயதில், வாலிப வயதில், பெரியவர்களான பின்னர் எப்படியெல்லாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்கிறோமோ அதுவே முதிர் வயதில் வெளிப்படும். ஆக இப்போதே சரிப்படுத்திக் கொள்வோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வயது ஒரு பொருட்டல்ல என்பதை இன்று எனக்கு கற்றுத்தந்தீர். அதை செயல்படுத்த கிருபை தாரும். ஆமேன்.